Hi guys, so welcome to my channel. ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம எங்கேருந்து விட்டோமோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான் சிம்பிள். ஸோ LeetCode எல்லாருமே டைப் பண்ணிவிட்டு அவங்களோட அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ப்ராப்ளம்ஸ் போய்க்கோங்க. ப்ராப்ளம்ஸில் SQL 50 அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஐ திங்க் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நான் அதை எனக்கு மல்டிபிள் டேப் வேணான்னு சொல்லிட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ பேசிக்காக இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக ஒரு கொரியை நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதில் வந்து ஒரு 15 to 20 கொரி சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து SQL ஒரு லாஜிக் வந்துடும். SQL தெரிஞ்சாலே ஒரு டேட்டா ரிலேட்டட் கம்பெனியோட இதை வந்துட்டு ஈஸியாக கிராக் பண்ண முடியும். அண்ட் நிறைய இன்டர்வியூ கொஸ்டினில் SQL வருது பேசிக்காக. ஸோ அதனால நான் ஃபஸ்ட்டு SQL சூஸ் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் நம்ம ஃபியூச்சரில் பைத்தானும் பார்க்கலாம். பைத்தானில் ஐ மீன் அரே ஸ்ட்ரிங் அது மாதிரியும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்குள்ள போய்க்கிறேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டேபிள் நேம் கொடுத்துருக்காங்க, ப்ராடக்ட்ஸ்னு. ஓகே, அதுக்கப்புறம் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஐடி பிரைமரி கீயாக இருக்குது. லோ ஃபேட்ஸ்னு ஒரு காலம் இருக்குது. அதில் வந்துட்டு ஒய்ன்னு 2 டேட்டா இருக்குது. ஒய்னா அதாவது லோ ஃபேட்டாக இருந்தால் எஸ்ஸு, லோ ஃபேட் இல்லைனா நோ, அதான் நமக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரீசைக்கிள் பண்ண முடிஞ்சால் எஸ்ஸு, ரீசைக்கிள் பண்ண முடியலன்னா நோ. ஸோ சிம்பிள் டேட்டா தான், ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட் டேட்டா இல்லை. ரைட் ஏ சொல்யூஷன் டு ஃபைண்ட் தி ஐடிஸ் மட்டும் தான் நம்மளால் ஃபைண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க ஆஃப் ப்ராடக்ட்ஸ் தட் ஆர் போத், அதாவது ரெண்டுமே லோ ஃபேட்டாகவும் இருக்கணும், ரீசைக்கிளும் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அந்த டேட்டாஸை வந்துட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அது எந்த ஆர்டரில் வேணால் இருக்கலாம். ஸோ நமக்கு வந்து எந்த ஆர்டரில் வேணால் இருக்கலாம். ஸோ இதான் நமக்கு வந்து என்ன அவுட்புட் வரும்னா ப்ராடக்ட் ஐடி மட்டும் வந்தாலே போதும். என்ன அவுட்புட்னா ரெண்டுமே எஸ்ஸாக இருக்கணும், அதாவது 1 and 3 இது வந்து நமக்கு அவுட்புட்டாக வரணும். ஓகே, லெட்ஸ் சி. ஸோ செலக்ட் நமக்கு வந்துட்டு ப்ராடக்ட் ஐடி மட்டும் போதும். ப்ராடக்ட் ஐடி ஃப்ரம் என்ன டேபிள்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் டேபிள். ஸோ இந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக பார்த்துக்கோங்க, கேப்ஸில் இருக்குது. ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு ஸ்மாலில் ஃபஸ்ட்டு நம்ம டைப் பண்ணிடுவோம். ஸோ சில நேரத்தில் அது ஸ்டக்காக அங்கேயே நின்றுடும், என்ன அவுட்புட் கரெக்டாக தான் எழுதியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம செக் பண்ணிக்கணும். வேர் டேக் காலம் நேம் வந்து லோ ஃபேட்ஸ் ஈக்குவல் டு எஸ்ஸாக இருக்கணும். நல்லா பாருங்க, நமக்கு வந்து அண்டு தான் கொடுத்துருக்காங்க. லோ ஃபேட் அண்டு ரீசைக்கிள். ஓகே, ரீசைக்கிள் பண்ண முடியும். ஸோ அண்டுனால நம்ம அண்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டுமே எஸ்ஸாக இருக்கணும். ஸோ ரீசைக்கிளபிள். ஓகே, ஸோ எஸ். இப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கோரி இது நம்மளோட சாம்பிள் டெஸ்ட் கேஸ். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் கேஸை ஃபஸ்ட்டு அதை ரன் பண்ணி பார்க்கும். டிசிஎஸ் மாதிரி எக்ஸாம்பிள் டிசிஎஸ் மாதிரி ஒரு இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா அங்கே வந்து 2 கோடிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் நீங்கள் சூஸ் பண்ணி டைப் பண்ண ஆரம்பிச்சிங்க, ரன் பண்ணுறீங்க. அதாவது 2 டெஸ்ட் கேஸ் வந்து நமக்கு விஷுவலாக இருக்கும், எக்ஸாம்பிள் மாதிரி. அது ஃபஸ்ட்டு உங்களோட வந்து ரன் பண்ணி பார்க்கும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது சால்வ் ஆனால் தான் உங்களுக்கு ஹிடன் டெஸ்ட் கேஸை போய் அது செக் பண்ணும். உங்களோட ஒரு கோரி வந்துட்டு எல்லா டெஸ்ட் கேஸையுமே ஓவராலாக அது வந்துட்டு ரன் பண்ணிச்சு, எல்லா டெஸ்ட் கேஸுமே அது சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹோல் மார்க்கும் கிடைக்கும். அப்படி இல்லைனா எத்தனை டெஸ்ட் கேஸ் சப்மிட் இது பாஸ் ஆகுதோ அதுக்கேற்ற மார்க்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ என்னோடய டெஸ்ட் கேஸை நான் ஃபஸ்ட்டு ரன் பண்ணி பார்க்குறேன். என்னோடய கோரியை அது எத்தனை டெஸ்ட் கேஸை ஃபஸ்ட்டு ரன் பண்ணுதுன்னு. சாம்பிள் டெஸ்ட் கேஸை ஃபஸ்ட்டு அக்செப்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் என்னோடய கொரியை சப்மிட் பண்ணேன் அப்படின்னா இது போய்ட்டு ஹைடாக இருக்க எல்லா டெஸ்ட் கேஸையுமே போய் செக் பண்ணோம், அது எல்லாத்தையுமே இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்ட்டு. சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா நமக்கு அக்செப்டபிள் ஆகும். ஸோ நம்மளோட இப்போ கரண்ட் கோட் ப்ராப்பராக இருக்குது. ஸோ நம்ம இப்போ இந்த டெஸ்ட் கேஸ் வந்து எல்லா இதையுமே ஹைடாக இருக்க டெஸ்ட் கேஸையுமே சால்வ் பண்ணிச்சு நம்மளோட கொரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்றும் அதே மாதிரி தான், கஸ்டமர் டேபிள் கொடுத்துருக்காங்க, அதோட டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் தி நேம் ஆஃப் தி கஸ்டமர் தட் ஆர் நாட் ரெஃபர்டு பை தி கஸ்டமர் வித் ஐடி 2. ஓகே, ரெஃபர் ஐடி வந்து 2 இல்லாத எல்லாத்தையுமே கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? எந்த கஸ்டமரில் ரெஃபர் ஐடி 2 இல்லையோ அவங்க எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க சிம்பிளாக. ஸோ அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, நேம் மட்டுமே நமக்கு பிரிண்ட் பண்ணால் போதும். ஸோ எல்லோரும் உங்களுக்கு கொஸ்டின் கன்ஃபியூஸ் ஆனிச்சுன்னா சிம்பிளாக நீங்கள் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஓகே செக் பண்ணுங்கள். 2 பிரிண்ட் ஆகலை, அலெக்ஸ்ன்ற நேமும் பிரிண்ட் ஆகலை, மார்க்கும் பிரிண்ட் ஆகலை. ஸோ அப்போ வந்து 2 மட்டும் ரிமூவ் 2ல் ரெஃபர் ஐடி யாருக்கோ அவங்க எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் நேம் மட்டும் பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நிறையா லாஜிக் புரியல அப்படின்னா டேரெக்டாக இதை வந்து நீங்கள் எக்ஸாம்பிளில் நீங்கள் பார்த்துக்கலாம் சிம்பிளாக. ஸோ செலக்ட் நேம் மட்டுமே போதும். ஃப்ரம் என்ன டேபிள்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் டேபிள். அதே மாதிரி சி கேப்ஸில் இருக்குது கஸ்டமர் ஃப்ரம். ஸோ வேர் ரெஃபர் ஐடி ஐடி நாட் ஈக்குவல் டு 2 இல்லாதவங்க. ஸோ நாட் ஈக்குவல் டு 2. யா, ஸோ 2 இல்லாத எல்லாத்தையுமே அது பிரிண்ட் பண்ணணும். பட் ஆனால் இதில் வந்துட்டு ஒரு சின்ன தப்பு என்ன ஆகும்னா 2 எல்லாத்தையும் இது பிரிண்ட் பண்ண சொன்னோன்னா வேறு நம்பர்ஸை மட்டும் தான் அது பிரிண்ட் பண்ணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். 2 அலெக்ஸை ரிமூவ் பண்ணிருச்சு, மார்க் ரிமூவ் பண்ணிடுச்சு. அது இல்லாமல் எந்த இதுக்கு வந்துட்டு இன்டீஜர் வேல்யூ இருக்கோ அதை மட்டும் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ ஜாக் மட்டும் தான் நமக்கு பிரிண்ட் பண்ணி இருக்குது.
ஸோ நமக்கு வந்துட்டு மற்ற எல்லா நல்லுன்னு இருக்க டேட்டாவே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ 2 கண்டிஷன் இப்போ நம்ம கொடுக்கணும். ட்ரூ இல்லை அப்படின்னா அது எல்லாத்தையுமே எடுத்துரு, ஓகேவா? ஸோ ட்ரூ இல்லாத எல்லா டேட்டாவுமே எடுத்துட்டேன். ஆர் அதே நேரத்தில் பிரிண்ட் பண்ணி எதை பிரிண்ட் பண்ணு அப்படின்னா எனக்கு வந்துட்டு டூ அதாவது ரெஃபர் ஐடி 2 இல்லைன்னா அது எல்லாத்தையுமே பிரிண்ட் பண்ணு. அட் த சேம் டைம் எனக்கு வந்துட்டு நல்லுன்னு இருக்க டேட்டாவே எனக்கு பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா எனக்கு வந்து நல் வேல்யூஸும் வந்துடும். அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் ரெஃபர் ஐடி 2 இல்லையோ அவங்க எல்லாத்தையுமே எனக்கு அவுட்புட்டாக கொடுத்துரும். ஓகே ஷுவர், சூப்பர், என்னோடய டெஸ்ட் கேஸ் வந்து பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்மிட் பண்ணுவோம். சாம்பிள் டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிடுச்சுன்னா அது உள்ளே போய் நம்மளோட கண்டிஷன் கொடுத்து ஹிடன் டெஸ்ட் கேஸை செக் பண்ணி பார்க்கும். அது அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா ஸோ அதுவும் அக்செப்ட்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு கேஸ்க்கு போயிடலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு கோட்க்கு நம்ம போகலாம். ஓகே, ஸோ இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா வேர்ல்டுன்ற டேபிள் இருக்குது. ஸோ அதில் வந்து டேட்டாஸ் இருக்குது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் ஹேஸ் அன் அரே ஆஃப் அட்லீஸ்ட் ஏரியா அட்லீஸ்ட் 3 மில்லியன் இருக்கணும். ஏரியா வந்து அட்லீஸ்ட் 3 மில்லியன் இருக்கணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஆர் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று ட்ரூவாக இருந்தாலே போதும். பாப்புலேஷன் வந்துட்டு 25 மில்லியன் இருக்கணும். ஸோ சிம்பிள் கொஸ்டின் தான். ஸோ இதுவும் பெரிய கம்பசுத்திர இது காரியம் இல்லை. நமக்கு வந்து என்னென்ன அவுட்புட் வேணும்னா நேம், பாப்புலேஷன், ஏரியா அது எல்லாமே வேணும். உங்களுக்கு இங்கேயும் ஃபைண்ட் இது நேம், பாப்புலேஷன், ஏரியா அங்கே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இது வந்துட்டு சில நேரத்தில் கன்ஃபியூஸ் ஆனிச்சு அப்படின்னா இங்கே நீங்கள் டேரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ செலக்ட் நேம் பாப்புலேஷன், ஓகே கம் அவுட்னா ஓகே ஏரியா, ஓகே நேம், பாப்புலேஷன், ஏரியா ஃப்ரம் என்ன டேபிள் அப்படின்னா வேர்ல்டு டேபிள். ஓகே வேர்ல்டு டேபிள் வேர் நமக்கு வந்து 2 இது கொடுத்துருக்காங்க. ஏரியா வந்துட்டு 3 மில்லியன் இருக்கணும். ஸோ ஏரியா ஈக்குவல் டு ஏன் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்துட்டு எத்தனை ஜீரோஸ்னு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுக்கு வந்துட்டு 3 மில்லியன் அப்படின்றது அட்லீஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா செக் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் 3 மில்லியன். ஸோ நமக்கு வந்துட்டு 3 மில்லியன் மேலே தான் இருக்கணுமே தவிர 3 மில்லியன் கீழே இருக்கக்கூடாது. ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 3 மில்லியன். ஸோ சிம்பிள். ஆர் ரெண்டில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலே போதும். ஸோ அதே மாதிரி பாப்புலேஷன் ஓகே ஸ்பெல்லிங் கரெக்டாக நான் செக் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் எனக்கு பெருசாக ஸ்பெல்லிங்கில் எனக்கு வராது டப்புன்ட்டு. ஸோ அதே மாதிரி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 25 மில்லியன் 25 1 2 3 4 5 6 zeros. So let's check. Select name from worldன்றதுலேருந்து ஸோ 30 மில்லியன் ஆர் 30 மில்லியன். ஓகே நைஸ். ஸோ இதுவும் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ வந்தாலே போதும். பாப்புலேஷன் 25 மில்லியன் மேலே இருக்கிறதும் பிரிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஏரியாவும் 50 மில்லியனுக்கு மேலே இருக்குது, 30 மில்லியனுக்கு மேலே இருக்குது பிரிண்ட் ஆகிடுச்சு. 3 மில்லியனா 30 மில்லியனா 3 மில்லியன். ஓகே, ஸோ சப்மிட் கொடுத்து பார்ப்போம் இந்த டெஸ்ட் கேஸ் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுதா அப்படின்ட்டு. ஸோ மேக்ஸிமம் SQL வந்துட்டு ஃபஸ்ட்டு கொரியை நமக்கு வந்து எல்லா டெஸ்ட் கேஸையுமே சால்வ் பண்ணிடுது. எங்கேயாவது 1-2 இதாகும். பட் ஆனால் நம்ம பைத்தானில் நம்ம அரே ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும்போது தான் நமக்கு நிறையா இந்த மாதிரி 2 டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிருக்கும், 3 டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிருக்காது. அதாவது ஏதாவது ஒரு 2-3 கண்டிஷன் அதை நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். நான் அதை ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியே சொல்கிறேன் அந்த மாதிரி எங்கே அது ஸ்டக் ஆகும் அப்படின்ட்டு. ஓகே ஃபைன். ஸோ ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது கண்டினியூஸாக இன்னும் நிறையா கோட் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், பாய்.